ஸ்கூல் லீவ் முடிஞ்சு பூஜாக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தாங்க புகழுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி தான் புகழோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. புகழுக்கு, பூஜாக்கு, அவங்க அப்பாவுக்கு 3 பேருக்குமே இன்றைக்கி லஞ்ச் காலையிலேயே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பூஜா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டா. சீப்பு எடுத்துகிட்டு அவளுக்கு தலை வாரி விடணும். புகழை பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு தான் இன்றைக்கி எழுப்பினேன். அவங்க அக்கா, என்னம்மா இவ்வளோ நேரம் தூங்க வைக்கிறீங்க, அவன் எப்போ எழுந்து ரெடியாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் புகழ் எழுந்தோடனே டக்குன்னு கிளம்பிட்டான் நல்ல பிள்ளையா. அவங்க அப்பா சாமி கும்பிடும்போது அவரும் அழகாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். பூஜாவுக்கு தலை வாரிட்டு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. 8:20க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்புனா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க 2 பேரையும் அவங்க அப்பா தான் இப்போ காலையில் விடுறாங்க. ஈவினிங்கில் தான் நான் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரேன். பூஜாக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதால வேகமாக போயிட்டா. அவங்க அப்பா வந்து ராவகாலம் முடிஞ்சு தான் உள்ளே விடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி 9 மணி போல் விடலான்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்கூலில் பசங்க வாலண்டியர்ஸ் வந்து புகழை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்களாம் உள்ளே வர வேண்டாம், நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. புகழ் அழகாக சமத்தாக நடந்து போயிடுச்சு. நான் கூட அழுதுருவானோன்னு பார்த்தேன். அவன் ஜாலியாகவே போயிட்டான். அவனை கிளப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் இல்லாமல் வீடியோ எடுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. புகழ் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். சரி இன்றைக்கி 2 பேருமே இல்லையே, வீடு கொஞ்சம் ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒட்டடை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் கேமரா வச்சு நானே இன்றைக்கி ஒட்டடை அடிச்சிட்ருந்தேன். எனக்கு வந்து இன்னும் ஸ்டாண்டில் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண கற்றுக்கல. கூடிய சீக்கிரம் வாங்கணும். என்னோடய இன்கமில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ஸ்டாண்டாக. இன்றைக்கி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாமானையும் தேய்ச்சிட்டு வீடியோவும் பெருக்கி துடைச்சிட்டேன். இன்றைக்கி பசங்க இல்லாமல் டிவியும் இல்லை, கடன்னு வீட்டில் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. போர் அடிக்காமல் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி வெனஸ்டேன்றதால ஒரு 3 நாள் மட்டும்தான் புகழுக்கு வந்து ஆஃப் டே 12 விடுவாங்க. மண்டேலேருந்து வந்து ஃபுல் டே வைக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன். நிறைய பேரண்ட்ஸ் முன்னாடியே வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா புகழ் அந்த கும்பலில் எங்கே நிற்கிறானே தெரியல. எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக இருந்தது. அப்புறம் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பிள்ளைய நம்மளால யூனிஃபார்மில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவே ஜாலியாக இருந்தான். நான் ரிட்டன் போகும்போது கூட அழுதுருவானோன்னு பார்த்தேன். அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறான் ஸ்கூலுக்கு போகிறத. இப்போதைக்கு ஒரு வேளை ஃபஸ்ட்டு 3 நாள் ஜாலியாக இருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்து இனிமேட்டு அவனே வந்து அவன் வேலையை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் அவனே கழட்ட சொன்னேன். அவன் அழகாக கழட்டி விட்டுட்டு இருந்தான். காலையிலேருந்து புகழ் இல்லாததால் ஜாக்கி அவன் வந்தோடனே அவன் மேலே எகிற ஆரம்பிச்சிட்டான். புகழ் வந்து ஷூவெல்லாம் கழட்டி அதை அழகாக அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவன் அதை ட்ரை பண்ணான் இன்றைக்கி. அவனோட சாக்ஸை கழட்டி துவைக்கிற பக்கெட்டில் போட சொன்னேன். அதை அழகாக போட்டுட்டு ஷூ எடுத்து படிக்கட்டில் வச்சுட்டான். ஆல்ரெடி ரேக்கில் வந்து நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருந்ததால் இடம் அங்கே இல்லை. அதனால் ஷூவெல்லாம் மட்டும் இனிமேட்டு படிக்கட்டில் வைக்க சொல்லியிருந்தான் பசங்களை. படிக்கட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் அவன் சாப்பாடை ஊட்டி விட்டுருந்தேன். ஸ்கூலில் வந்து அவன் இன்றைக்கி என்னன்னு தெரியல, சாப்பிடல. லஞ்சும் சாப்பிடல, ஸ்நாக்ஸும் சாப்பிடல. நாளைக்கு என்னன்ட்டு மேம் கிட்டே கேட்கணும். ஒருவேளை இங்கே நான் இல்லாததால் சாப்பிடலையா என்னன்னு எனக்கு தெரியல. கொடுத்து அனுப்பிச்ச புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் மேம் பேக்கில் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அவனுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு வந்து பூஜை சாமான் வந்து தேய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கு குங்கும மஞ்சள் வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம் நானும் புகழும். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு போல் பூஜாவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.